அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் வேணா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நமக்குடைய போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரணும். எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா, உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வரணும். எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கங்க, இதுதான் கரெக்டா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த தான் உயிரும்பாங்க. உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. இப்ப பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம்? பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள். இது பங்குனி உத்திரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலையும் பாருங்க சிறப்பா இருக்கும். ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல. மெயினா பாருங்க, கிராம தெய்வ கோயில்ல பாருங்க, அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம். சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம். திருவிழாலாம் பாருங்க, பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல. கிராமத்துல உள்ள அம்மன் கோயில்லாம் பாருங்க, திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும். மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம். சூரியன் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க. இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம். இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பாத்தீங்கன்னா வளர்பிறை மூர்த்தங்கள் ஒரு 2 மூர்த்தங்கள் வருது. நல்லா பாருங்க, பங்குனி மாசம் 7ஆம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் தேதியில வளர்பிறை மூர்த்தம் வருது. அடுத்த தேய்பிரை மூர்த்தத்துல 3 மூர்த்தம் வருது. 14ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி மூர்த்தம் வருது. இதுவும் சுப மூர்த்தம் தான். இதெல்லாம் சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கப்படாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் தனுசு ராசி. கடுமையான ஆன்மீக சிந்தனைக்குள்ள ராசி தனுசு ராசி சொல்றாங்க. ஒரு காரியத்துல இறங்கிட்டாங்கன்னா குறி வச்சு அந்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற குணம் யார்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசி கிட்ட இருக்கும். 4 பேருக்கு புத்திமதி சொல்றாப்புல இவருடைய குணங்கள் இருக்கும். தனுசு ராசி குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசி. இது ஏன்னா 9வது ராசிங்க. அப்படின்னா என்ன, இவர் எதுலையுமே பாருங்க ரொம்ப கோவத்தனை கட்ட மாட்டார். நல்ல குணமான ராசினா தனுசு ராசி சொல்லணுங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நிறைய பயணம் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய ராசி தனுசு ராசி. நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில வசிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. கரெக்டா தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இவங்க யாரையும் தேடி ஒருத்தட்ட மதிப்பு மரியாதை வாங்கணும் தேவை கிடையாது. இவருடைய குணமே பாருங்க, நல்ல ஒழுக்கமானவருங்க குணம் இவர்கிட்ட இருக்கும். அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல குணம் இருக்குயா, நல்லா எதுலையுமே கோவப்பட மாட்டாரு, ஒரு பொறுமையான குணம் இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா தனுசு ராசி ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்த அடைஞ்சே தீரணுங்கிற சிந்தனை தனுசு ராசி என்பட்ட இருக்கும். ஒரு தன்மானத்தோட ஒரு கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் இந்த ராசியை சொல்றாங்க தனுசு ராசி. தனுசு லக்னம் தனுசு ராசி, இது ரெண்டுமே அந்த ஒரு ஒரு குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான
கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க தனுசு ராசி என்பது. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண முடியும். நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. குரு அருள்லையே திரு அருளே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு குரு இருப்பார். அதனாலதான் நம்ம வீடியோ பாருங்க, குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்ச சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. இது ஏன் எல்லா வீடியோ நான் என்ன சொல்றேன், பொது பலனா பாருங்கன்னு சொல்றேன்னா, நம்ம நீங்க இதுல 3 நட்சத்திரம் நீங்க ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. அதாவது மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திசா புத்தி மாறி மாறி நடக்கும். திசா புத்தினா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்றதான் திசா புத்தி. உங்க ஜாதகத்துல எழுதிடுவாங்க, இத்தனை வயசுல இந்த கிரகம் திசையை நடத்துது, இந்த கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேர காலம் வரும்போது திசாபுத்தி மாறும்போது ஒவ்வொரு கிரகம் நம்ம உடம்புல 9 விதமான பொறுப்புகளை எடுத்துக்கும். படிப்புக்கு ஒரு கிரகம், கல்விக்கு ஒரு கிரகம், தொழிலுக்கு ஒரு கிரகம், கணவனுக்கு ஒரு கிரகம், மனைவிக்கு ஒரு கிரகம், இது மாதிரி ஒவ்வொரு கிரகமா ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். அந்த நேரம் வரும்போது அந்த வேலையை அந்த கிரகம் செய்யும். இப்ப ஒருத்தருக்கு எனக்கு திருமணமே நடக்கல அப்படிம்பாரு. அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தா திருமண கிரகமே இங்க வேலை செஞ்சிருக்காரு. அந்த கிரகம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வருது அப்படிம்பாங்க. இவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ணுவார் ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல உள்ள பிறப்பு ஜாதகம் உள்ள தசாபுத்தியை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு மெயினான விஷயம். அதை விட புத்திநாதம் நல்லா இருக்கணும். நம்ம உடம்புல எந்த கிரகங்கள் பலவீனமோ அதை நம்முடைய கர்ம வினை, எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கண்டிப்பாக இருக்கும். கலியுகத்துல பிறந்துட்டாவே அதை தாண்டிதான் அவர் வரணும். எடுத்தவனே யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினை வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை கொடுத்தே தீரும். யாருக்கா இருந்தாலும் சரி. அந்த பலவீனத்தை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம். ஆனா ஃபுல்லா குறைக்க முடியாது. அந்த விஷயம் பாதிப்பு நடந்துரும். பெருசா உள்ளதை சின்னதா குறைச்சிக்கலாம். அது மூலதான் பரிகாரங்கிறது. அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கோவில சொல்லியிருக்காங்க, இந்த கோவில்ல போனா அந்த பரிகாரம் பண்ணா நல்லா சரியாகுது, இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த கிரகத்துடைய பாதிப்பு குறையுது அப்படின்னு இருக்காங்க. அதனாலதான் பரிகாரமும் நம்ம நிறைய விஷயம் கொடுக்குறோம். அதாவது உணவு பரிகாரமா இருக்கட்டும், இல்ல கிரக பரிகாரமா இருக்கட்டும், நிறைய பரிகாரங்கள் முறையில நிறைய விதம் இருக்குது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. பிறப்பு ஜாதகம் எடுத்துட்டு கம்பேர் பண்ணிட்டு பலனை தூக்கி வைங்க, கரெக்டா மாறாது. இப்ப தனுசு ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாரு பாப்பா. அதுபடி கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கும்பராசியில. அடுத்து பாருங்க, உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகம் ஒரே பாகத்துல 4ஆம் பாவத்துல கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. மீன ராசியில. 5ஆம் பாவத்துல குரு பகவான் மேஷ ராசியில. 10ஆம் பாவத்துல கேது பகவான். இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். எப்பன்னா கரெக்டா பங்குனி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கும்ப ராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மற்ற எல்லா கிரகமும் அதே மீட்லதான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, நான் கேந்திரத்துல இவ்வளவு கிரகம் 4 கிரகம் யோகத்துல இருக்கு. நல்லா பாருங்க, கேந்திர ஸ்தானத்துல இவ்வளவு கிரகம் இருந்தாவே அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும். 1, 4, 7, 10 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும். இது திரிகோண ஸ்தானம், கேந்திர ஸ்தானம். அப்ப திரிகோணத்திலையும் கேந்திரத்திலையும் நிறைய கிரகம் இருக்கு. ஒரே கிரகம் மட்டும்தான் மாறி இருக்கு. அதாவது 3ஆம் பாவத்துல மட்டும்தான் சனி பகவானும் செவ்வாய் பகவான் மட்டும்தான் மாறி இருக்காங்க. மற்ற எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு கேந்திரமும் திரிகோண ஸ்தானத்துல உட்காந்துருக்காங்க. தனுசு ராசி டைமிங் சூப்பரான டைமிங். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி இழந்ததை எடுப்பாங்க. இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தனுசுக்கு வரும். வந்தே தீரும். குருவுடைய பார்வை சூப்பரான பார்வை. அதாவது ராசியை பார்க்கிறார். அப்ப நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பார். நிறைய வெற்றியை கொடுத்துருவார் உங்களுக்கு. என்னைய பொறுத்தவரை எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். இனிமேல் நீங்க தைரியமா பயணிங்க. உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும். குருவுடைய பார்வை இப்பதான் நல்ல பார்வை. வீடு கொடுத்தவர் 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். நல்லா பாருங்க, அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து நான் உங்களுக்கு பலன் சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, அவங்களுடைய குடும்பம், வருமானம், இன்கம் எல்லாமே பாருங்க, பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம். ஒரு சில பேர் குரு பகவானும் சனி பகவானும் ஜாதக அமைப்புல சரியான அமைப்புல இல்லைன்னா வருமானம் கடுமையான பாதிப்பை கொடுத்திருப்பார். கடுமையான கடன் பிரச்சனை கொடுத்துருவார்.
நல்லா பாருங்க, பொருளாதாரம், கடன் பிரச்சனை, வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல, வரதுக்கேற்ற செலவை கொடுப்பாரு. திருமண வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனை கொடுப்பாரு. குடும்பத்திலையும் நிறைய ஒரு தடைகளை கொடுத்துப்பார். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கலகங்கள், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள், இது ஏதாச்சும் ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். நண்பர்கள்ட்ட பிரச்சனை, பழக்கத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, வேலை சம்பந்தம் இல்லாம உங்க வேலையை மாத்துறது, வேலையே போறது. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், வேலையில சம்பந்தம் இல்லாம மாத்தி போட்டுருவாங்க. நல்ல வேலை பார்த்தா திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது, தொழில ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கக்கூடாது, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கறது, இது எல்லாமே தனுசு ராசி இருந்துச்சுங்க. சரியான டைமிங் இல்லை. இனிமே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே வராரு பாருங்க. ஆல்ரெடி ஜனவரி மாசம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்கும், இன்னும் ஃபுல்லா மாற்றம் இனிமே கிடைச்சிடும் உங்களுக்கு. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பற்றி கொடுக்குறாரு. ஏன்னா நான் சொன்னதான், கேந்திரம் திரிகோணஸ்தானத்துல யோகமான கிரகங்கள் இருக்கிறாங்க. இப்ப கெட்ட விஷயம் நடக்காது. அப்ப என்னுடைய முதல் பலன் என்ன சொல்லுவேன், அதாவது குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதாவது சுக்கிர பகவான் நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவான் பாருங்க, நேரா போயிட்டு பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்ப என்ன பண்ணுவார், எடுத்தவொடனே முதல் பலனம் ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மாற்றத்தை பண்ணி வருமான திட்ட போறீங்க. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரா வருது. முதல் பலனே தான், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க. ஏன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி, அந்த அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல நிக்கிறதுனால இந்த பலன் சொல்றேன். சூப்பரான யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்ப நிறைய நல்ல பலன் வருது. இப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடத்தை மாத்துறது, தொழிலை மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம். உத்தியோகத்துல நிரந்தரமான ஜாப் கிடைக்கும். ஒரே இடத்துல பார்ப்பீங்க, இல்லை வெளியில போய் பார்ப்பீங்க. ரெண்டு ஏதாச்சும் உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வருது. இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உத்தியோகஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் உச்சங்க. ஏன் உங்களுக்கு கரெக்டா பங்குனி 17க்கு அப்புறம் பாருங்க, வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் சரி, இல்ல வெளியில பார்த்தாலும் சரி, எந்த வெளியூர்ல பார்த்தாலும் சரி, லோக்கல்ல இல்ல வெளிநாட்டுல பார்த்தாலும் சரி, நான் வேலையை ஜாப்பை மாத்த போறேன், எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நான் மாத்தலாமா வேணாமா, ஜாத தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மாத்துங்க, சூப்பரா இருக்கும். நான் வெளிநாட்டுல வேற கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே ஆகி வந்துச்சு, இன்னும் தடையா இருக்குது, அதுவும் இப்ப சரியாயிரும். சூப்பரான டைமிங். இதை விட படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்க. எந்த ஒரு தடையுமே கிடையாது. தடை இல்லாம அனுகூலமா சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு படிப்பு கல்வி. நான் சொல்றேன், எதிர்பாராத ஒரு மாற்றம் வரப்போகுது. நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, அதை விட டாப்பான யோகத்தை கொடுக்க போறாரு. படிப்பு கல்வி வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கு சொல்றேன், இல்ல இங்கே படிக்கக்கூடிய மாணவ சொல்றேன், கல்வி ஸ்தானம் நல்ல ஒரு பலமாகுது, உச்சமாகிறாரு. 11 குடைவர் உச்சம். பங்குனி மாசம் 17க்கு அப்புறம் பாருங்க சுக்கிர பகவான் உச்சமாகிறாரு. அப்ப படிப்பு கல்வியில பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, உங்க பெற்றோர்கிட்ட நல்ல பேரு, ஆசிட்ட நல்ல பேரு, ஒரு மந்தமா படிப்பு கல்வி இருக்கும், இப்ப இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களுக்கு. வெளிநாட்டுல படிக்க சொல்லி, வெளியூர்ல படிக்க சொல்லி, எல்லாத்துக்கும் படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போறாரு. இதையும் தாண்டி அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைச்சிடும். கண்டிப்பா தனுசு ராசியில பிறந்தவங்க ஆசிரியர் வேலை யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ, நான் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன், மறு எக்ஸாம் எழுத போறேன், ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பா நல்ல ரிசல்ட். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது சம்பந்தமாக எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு. இப்ப அரசாங்கம் மூலமாக அனுகூலம் இருக்கு, இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கு பாத்துக்கோங்க. அப்ப இது எல்லாமே மாற்றத்தை கொடுக்குறாரு. இதோட தொழில் சூப்பரா இருக்கும். தொழில்கார அதிபதி யாரு, புதன் பகவான். நீச பங்க ராஜயோகமா இங்க மாறுது. சுக்கிர பகவான் கரெக்டா நீசத்துல போய் தொழில உங்களை மந்தப்படுத்தி வச்சாரு பாருங்க. ஒண்ணு மனைவி கிட்ட, நண்பர்கள்கிட்ட, தொழில, இதுல ரெண்டுல ஏதாச்சும் பிரச்சனை பார்த்துருப்பீங்க பாருங்க. இப்ப இந்த பிரச்சனை சரியாகும் பாருங்க. தொழில டாப்பா கொண்டு போவார். ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு 17க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, தொழில் சூப்பரா இருக்கும். அப்ப இதுவும் தடைகள் கிடையாது. அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார். திருமணஸ்தானம் எப்படி இருக்கும், நிறைய பேர் 17க்கு அப்புறம் திருமணம் முடிஞ்சிடும். காதல் திருமணம், 2வது திருமணம், இல்ல திருமணத்துல கலகம், இதுவும் சரியாகும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். என்னை பொறுத்த முதல் எடுத்தவன குழந்தை பாக்கியம் தான். முயற்சியில போய் நிக்கிறாரு செவ்வாய். குழந்தைக்குள்ள கிரகம் சனி பகவான் சேர்ந்து நிக்குது பாருங்க. ஏதாச்சும் குழந்தைய தாமதப்படுத்தும், ஆனா குழந்தைய கொடுத்துரும். அப்ப இதுவும் யோகமான டைமிங் தனுசுக்கு. நல்லா பாருங்க, தனுசுக்கு எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் வருது. இதை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய வேலை உங்களுடைய வேலை. பார்த்துக்கணும், நல்ல ஒரு
எதிர்பாராத ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் தனுசுக்கு. லைஃப்ல நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருக்காது. உடல் உபாதைகள் குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா அமைஞ்சிடும். இனிமே பொருளாதாரம் பயங்கரமா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் உண்டு. அரசியல் ஃபீல்டு நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார். அரசாங்க அரசியல் ஃபீல்டு தான் பாருங்க, எதிர்பார்த்ததை விட ஒரு பதவி உயர்வு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்க தைரியமா பயணிங்க. எல்லாமே என்னை பொறுத்த வரையும் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள்கிட்ட. அதே மாதிரி கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. அப்ப என்னை பொறுத்தவரை இனிமேல் எந்த ஒரு தடையுமே கிடையாது. எதிர்காலத்தை நல்ல ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது, பார்த்துக்குங்க. என்னை பொறுத்தவரையும் இனிமேல் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றணும். அதே மாதிரி லாட்ரி யோகம், நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு நிறைய கேட்குற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% அந்த யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா யோகம் உண்டு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். அதனுடைய முதல் நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க. இது வந்தாலும் ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்தை அடையணும்னா அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா உங்களுடைய குணங்கள், தன்மானத்தை பார்ப்பாங்க, மதிப்பு மரியாதை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க. நல்லா பாருங்க, தனிமையை விரும்புவாங்க. இவங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை பார்த்தா அந்த வேலையை கரெக்டா செய்வாங்க. மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய குணங்கள் அதுல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. நல்ல ஒரு புத்தி அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அறிவு 10ஆம் பாதத்துல இருக்காரு. அப்ப சிந்தனை எல்லாமே தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம் இதை பத்தி உங்களுக்கு சிந்தனை இருக்கும். இனிமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா கேது பகவான் நிக்கிற நட்சத்திரம் அஸ்தனத்தில் நிற்கிறார். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடாது. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தொழில் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருப்பாரு. அப்ப நிறைய ஒரு முன்னேற்றம் வருது. மாணவ மாநிலம் பாருங்க, படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும். அப்ப எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பார்த்து தேடி வருது. அடுத்து பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும், அப்படி வாழணும், அப்படி இருக்கணும், நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவாரு. ஆசை என்ன மனசுல ஆசை வச்சிருக்கணும், அந்த ஆசை எல்லாமே அனுகூலமா அமைஞ்சிடும். குடும்பத்தை பத்தி சிந்திப்பீங்க. குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் வருது பாருங்க. குழந்தை பாக்கியம், வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு வருதுங்க. கண்டிப்பா ஒரு சுப செலவு உங்க குடும்பத்தில் நடக்க போகுது. புராணத்தில் பிறந்தவங்க இட பிரச்சனை சரியாயிரும், பூர்வீக சொத்துல பிரச்சனை சரியாயிரும். நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. கரெக்டா பங்குனி மாசம் 17க்கு அப்புறம் உங்களுக்கு பூராணத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வருது. பாத்துக்கோங்க. இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, உத்தியோக மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். உத்திராடத்துல பிறந்துட்டாங்கன்னா எதுக்குமே கலங்க மாட்டாங்க. எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி இருந்து பார்ப்பாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதலாம், கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். வெளிநாடு வெளியூர் ஆக்டிவேஷன் பண்றாரு. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சிறப்பா இருக்குது. தொழில ஒரு இடத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்துல சேஞ்ச் பண்றது, வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களாம் அந்த இடம் மாற்ற வேலையை மாத்துறது பண்றது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இப்போ வருது. ஏதோ ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க, அது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா போகும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். அப்ப குடும்பத்துல நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.